நிஜமாவே அண்ணாமலை எந்த பேச்சையும் உறுதிப்பட பேசினவர் அல்ல. நான் இது வரைக்கும் யாரையும் புண்படுத்தின இல்லைங்கிறார். எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அரசியல்வாதிகள் அப்படிதான். அண்ணாமலை மட்டும் என்ன அப்படியே அது அதிசய மனிதரா மேலேருந்து தேவதூதர் மாதிரியா வந்தார்? இல்லை, அவரும் சராசரி அரசியல்வாதி தான். நம்ம போன்ற பத்திரிகை, என்னை போன்றவர்கள் குறிப்பாக நான் தொடர்ந்து என்ன சொல்கிறேன்னா, அவர் இளம் வயதுக்காரர். உங்களுடைய துடிப்பும் எழுச்சியும் வீரமும் தீரமும் பல லட்சம் இளைஞர்களை உங்கள் பின்னாடி வர வச்சிருக்கு. அது ஒரு நல்ல வழியேடு காமிச்சு அவங்கள கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறோம். நேற்று அந்த பேட்டியிலே அபத்தமாக சில கருத்துக்களை சொன்னார். நான் படித்து முடித்த உடனே முதல் நாள்லேருந்து அரசாங்க சம்பளம் தான் வாங்கினேன், தனியார்கிட்ட வேலை செஞ்சால. தனியார்கிட்ட வேலை செஞ்சால் நான் கேவலமா? சொல்லுங்கள் சார். 90% பேர் தனியாரில் தான் வேலை செய்கிறான். இந்த நாட்டினுடைய பொருளாதாரமே தனியாருடைய நிறுவனங்களில் தான் தாங்கி நிற்குது. இந்த அடிப்படை புரிய வேண்டாமா? அரசாங்கத்துக்கிட்ட வேலை பார்த்து அரசாங்க சம்பளம் வாங்கினால தேசபக்தன்கிற மாதிரி கொண்டு வராரு. யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க? நான் பல லட்சம் இளைஞர்கள் பின்னாடி இருக்காங்க சொல்கிறேன். அந்த இளைஞர்களுக்கு என்ன பாடம் கற்று தர்றீங்க? சரி, எல்லாருக்கும் அரசு வேலை நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா? மோடி வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை நேரம் கொடுத்தாரா? 10 வருஷத்தில் 20 கோடி பேர் கொடுத்துருக்கணும். இருந்த வேலை பூரா காலி பண்ணி தனியார் மயமாக்குறாங்க. அப்போ நிஜமாவே உங்களுக்கு தேசபக்தி இருந்தால் அரசாங்கத்திட்ட நான் துளி கூட காசு வாங்க மாட்டேன், இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்னு சும்மா இல்லை வேலை பார்த்துருக்கணும். 9 வருஷம் என்னத்துக்கு சம்பளம் வாங்கினீங்க? வாங்கின சம்பளத்துக்கு பூரா திருப்பி கொடுப்பாரா? என்ன சார், எதுக்கு எடுத்தாலும் தேசபக்தினா இவருக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவனுக்குலாம் இல்லையா?